ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச் கிட்ட வந்தாச்சு. நீங்கள் சண்டே வேறையா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கடத்தூர் பக்கம் போகல. ஸோ இந்த சைடு வந்தாச்சு. போகிற செம்ம காற்றுங்க, வீடியோவே எடுக்க முடியல. லைட்டிங்கில் வேறு ஒன்றும் தெரியல. அப்புறம் குதிரைலாம் பார்த்தோம். அப்புறம் வந்து சோளம்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணியில் விளாட போயிட்டேன். கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்ற ரைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்ணில் ஒன்று மாட்டுனுச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அதில் ஏறி உட்காந்து சுற்றலான்னு ஆசை. நானும் இன்னொரு அண்ணனும் ஏறி அதில் உட்காந்துட்டோம். என்னடா அது குழந்த புலத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் சுற்றுனுச்சு. என்னடா எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வேகமாக சுற்ற விட்டாங்க. அப் அண்ட் டவுனாக மேலே எங்கேயுமா சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அவர் கேட்டார், போதுமான்னு கேட்டிருந்தேன். அந்தளவுக்கு சுற்றிட்டு இருந்தோம். கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து சேலம் டேரெக்டாக கிளம்புறோம். ஸோ உனக்கு டைம் இருக்காது. நம்ம சேலத்தில் போகிறப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். நம்ம கான்ஃபரன்ஸு எங்கே போகிறோன்னா தாஜ் ஹோட்டல் தான் போகிறோம். சவுண்டை கேளுங்க. தாஜ் ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து சேலம் போயிட்டு அங்கே வேறு நான் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து போடுறேன். நான் வந்துட்டு மறுபடியும் நான் R15 வச்சு போடுவேன், பாருங்கள். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சரி, முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் இன்னும் 2 அண்ணனும் ரூமுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ நம்ம கான்ஃபரன்ஸ் எங்கன்னா இங்கே தான் நடக்க போகுது. ஸோ நானும் பார்த்திங்கன்னா கிளம்பி நின்றுட்டேன். ஓகே கேஸ், நம்ம வந்து சேலத்தில் பார்க்கலாம். பாய்.